ஏன்னா நம்ம மக்கள் தரமா தான் பண்ணுவாங்க. நிறைய ஸ்பெஷலாக வந்திருக்கு. இந்த கழுத்து கயிறு, கழுத்து மணி, மூக்கு கயிறு எல்லாமே வந்திருக்கு. அதுவும் நார்த்லேருந்து வந்திருக்கு. நார்த் பீகார் அந்த மாதிரி பஞ்சாப் அங்கெல்லாம் வந்திருக்கு. ஆமாம், ரேட் வந்து பேஸ்ட் ஆன் குவாலிட்டியை வச்சு தான் ரேட்டு டிஃபர் ஆகும். மோஸ்ட்லி உங்களுக்கு ரேட் அதிகமாக போச்சுன்னா உங்களுக்கு நல்ல லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் வந்து நல்ல கலர்ஃபுல்லாக எக்ஸ்போர்ட்டட் அந்த மாதிரி இருக்கும். நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க. ஜல்லிக்கட்டு வேறு பக்கத்தில் வருது இல்லை, ஸோ அதனால எல்லாரும் வாங்கிட்டு போறாங்க. மூக்கு கயிறு, மணி கயிறு, வீச்சு கயிறு எல்லாமே வந்திருக்கு. 30 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய் வரைக்கும் இங்கே கயிறு கிடைக்குது. அதுவும் எல்லாமே நம்ம தமிழ்நாடுலே லோக்கலாக செஞ்சு ஆனால் தரமாக இருக்கும். ஏன்னா நம்ம மக்கள் தரமாக தான் பண்ணுவாங்க. கீழமாசியில் 287 கடை நம்பர். நம்ம கடை நம்பரு. நம்ம கிட்டத்தட்ட 40-50 வருஷமாக தொழிலில் இருக்கிறோம். எங்கள் அப்பா காலத்துலேருந்து இருக்கிறோம். மாட்டுக்கு தேவையான கயிறுகள் எல்லா ஐட்டமுமே எல்லாமே இங்கே இருக்குது. மாட்டுக்கு தேவையான இது வந்து இப்போ நம்ம போடுற இந்த கயிறு வந்து பார்த்தீங்கன்னா மாடு மூக்காக இருக்காமல் இருக்கிறதுக்காக போடக்கூடிய மூஞ்சி கயிறு. மாடு மூக்கில் குத்தினோம்னா எல்லாம் புண்ணாயிரும். இது மூக்கில் குத்தாமல் இருக்கிறதுக்காக இந்த கயிறு போடுறோம். இந்த கயிறு போடுறத பாருங்கள். இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். இது ஒரு வித்தியாசமான டைப்பு. இது மாதிரி பல மாடல்கள் இருக்குது கயிறுகளில். இது பெரிய கயிறு, சின்ன கயிறு, மூக்கின கயிறு, கழுத்து கயிறு, பிடி கயிறு எல்லா ஐட்டமுமே இருக்குது. நாங்களே தயார் பண்ணுறோம். தமிழ்நாடுலேருந்து எல்லா ஊருக்கும் அனுப்புகிறோம். தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா எல்லா ஊருக்கும் அனுப்புகிறோம். இங்கேயும் சேல்ஸ் இருக்குது. ஜல்லிக்கட்டில் என்ன ஸ்பெஷல்னா, ஜல்லிக்கட்டு மாடு வளர்த்தா தான் நாட்டில் நாட்டு மாடுகள் கிடைக்கும். அதை வந்து மறைக்கிறதுக்காக தான் அவங்க ஜல்லிக்கட்டையே நிறுத்தினாங்க. அதுக்கு தான் இவ்வளோ பெரிய போராட்டம். எல்லாருமே ஜல்லிக்கட்டுங்கிறத வந்து ஒரு மாடை வதப்படுத்துறாங்கன்னு ஒரு தவறான ஒரு கருத்து இருக்கு. உண்மையில அந்த கருத்து கிடையாது. நம்ம நாட்டு மாட்டுடைய இனம் அழிஞ்சு போயிடும், இனப்பெருக்க அழிஞ்சு போயிடும். நம்ம ஒரு ஜல்லிக்கட்டை நீங்க நிப்பாட்டிட்டீங்கன்னா மாட்டுக்கு உண்டான சத்தான பொருளை கொடுக்க மாட்டோம். சத்தான பொருள் இல்லைன்னா சத்தான கண்டு இப்படி கிடைக்கும். இதை யாரும் வந்து அதை பாக்குறது இல்லை. ஜல்லிக்கட்டுல மாடுக்கு பிடிக்கிற கயிறு இருக்கு. 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் 3000 வரைக்கும் செலவு பண்ணுவாங்க. மாட்டுக்கு எப்படி தீவனம் போடுறாங்களோ தீவனத்தை காட்டிலும் தீவனத்துக்கு அதிகப்படியா கயிறுக்கு செலவு பண்ணுவாங்க. 2 சைட்ல அவங்க கயிறை போட்டு கம்பீரமா பிடிச்சி மாடை வந்து ஊக்கமா வளர்ப்பாங்க. முக்கியமான காரணம் அதுதான். ஜல்லிக்கட்டுல ஏன் ஜல்லிக்கட்டுல அப்படி இருக்காங்க அப்படின்னா, மாடை வந்து முக்கியமா ஒரு வீரியத்தோட நல்ல ஒரு ஜீனா வளர்ப்பாங்க. அது வளர்த்தா தான் இனப்பெருக்கம் நல்லா இருக்கும். இந்த கயிறு அவங்க ஜல்லிக்கட்டு நாளைக்கு வருது தொடங்குது. அதான் கயிறு வாங்கிட்டு அப்படி போகலாம். எந்த ரேட்டு கம்மியா இருக்கான அந்த ஊர்ல. இந்த வெட்டுக்கயிறு தான் நாளைக்கு ஜல்லிக்கட்டு எடுத்துரு. இப்ப வெட்டுக்கயிறுலாம் போனோம்ல, அப்புறம் கயிறு அத்துருச்சு அந்த கூட்டத்தில். அதுக்காண்டி கயிறு வாங்க வந்திருக்கோம். ரேட்லாம் கம்மி தானே. மாட்டுக்கு வெட்டுக்கயிறு வாங்க வந்திருக்கோம். மாடு சின்ன கயிறு போட்டு அத்துரும்ட்டு இங்கே வாங்க வந்திருக்கோம். கிலோவாசி சைடு ரேட்டு கம்மியாக இருக்குங்களா, நல்லா தரமாகவும் இருக்கு. செயின் மாட்டுக்கு வாங்கியிருக்கோம். நம்ம இங்கே தான் வருஷம் வாங்குறோம். சலங்கை எல்லாமே அனைத்து பொருளுமே இருக்குண்ணே. சலங்கை, செயின், வெட்டுக்கவுரு, பிடி கவுரு அனைத்து கவுரும் இருக்கு. ஆமாண்ணே. இல்லைங்க, நம்ம இப்போ மேஜராக இந்த பொங்கலுக்கு நிறைய ஜல்லிக்கட்டு மாடு அதிகமாக ஜல்லிக்கட்டு கயிறு நிறைய போயிட்டு இருக்கு. இந்த வருஷம் இன்னும் ஜல்லிக்கட்டுக்கு ஸ்பெஷலான கயிறு நிறைய வந்திருக்கு. உதாரணத்துக்கு கழுத்தில் போகிற பெல்ட்டு, கழுத்தில் போகிற கயிறு, அது வாடிவாசல் கூட்டு போகிற பிடி கயிறு, வாடிவாசல் மாடு வெள்ளம் வீசி பிடிக்கிற வீச்சு கயிறு, இது மாதிரி பல ஐட்டங்கள் நிறைய வந்திருக்கு. இந்த வருஷம் சிறப்பான வியாபாரம். நிறைய மாடுகளும் இந்த வருஷம் அதிகமான மாதிரி கேள்விப்பட்டாங்க. ரேட்டெல்லாம் வந்து உங்களுக்கு 100 ரூபாயிலேருந்து உங்களுக்கு 4000 ரூபா 5000 எல்லா கயிறும் சைஸ் வாரியா எல்லாமே இருக்கு. அவங்கவுங்க மாடுக்கு ஏற்ற மாதிரி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேட்டும் சைஸும் கூடும். கயிறு வந்து 90% நம்ம மதுரை தாங்க தயாரிப்பு. நம்ம கீரையூர், பனையூர் அந்த சைட்லலாம் வந்து 90% அங்கே தான் ராட்டா இருக்கு. தயாரிச்சு நம்ம வாங்கி இங்கே வந்து சேல் பண்றோம். ஒரு 10% மட்டும் நம்ம நார்த்ல இருந்து இறக்குறோம். நார்த் குஜராத் சைட்ல இருந்து ஒரு 10% மட்டும் நமக்கு வரும் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ். இங்க வந்து நம்ம ஆந்திரா வரைக்கும் போகுது, கர்நாடகா, சென்னை ஃபுல்லா போகுது.